இன்றைய நாளிலே சிந்தனைக்காக உலகம் தேடுவதை வெறுத்துவிட்டு உலகம் விலக்குவதை தேடுங்கள் என்கின்ற ஒரு மைய சிந்தனையை எடுத்திருக்கின்றீர்கள். இன்றைய உலகம் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய முன்னுரையிலே மிக அருமையாக சொல்லப்பட்டது போல ஆடம்பரங்கள் ஆன்மீகத்தை தின்றுவிட்டது. இன்றைக்கு ஆன்மீகத்தை விட ஆடம்பரங்கள் மலிந்து போய்விட்டது என்பது உண்மை. அன்பு என்பது வீழ்த்தப்பட்டு விட்டது பேராசையினால். நிறைய பேருடைய அன்பு உறவுகள் உடைந்து போவதற்கு பேராசை காரணமாக இருக்கின்றது. போட்டியும் பொறாமையும் உறவுகளையும் உடைத்து போட்டுவிட்ட இந்த உலகம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, எல்லோரும் தேடுவது என்ன? மகிழ்ச்சி. எல்லாரும் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியான வாழ்வைத்தான் தேடுகின்றார்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சியான வாழ்வை, சந்தோஷமான இன்பமயமான வாழ்வை நாம் எப்படி தேடுகின்றோம்? அதை தேடுவதற்கு இந்த உலகம் ஒரு வழியை காட்டுகின்றது. நம்முடைய இறை சமூகம் அல்லது கிறிஸ்து நமக்கு என ஒரு வழியை காட்டுகின்றார். அந்த வழியை உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை, வெறுக்கின்றது என்றே சொல்லலாம். இதில் எந்த வழியை நம்முடைய இன்பமயமான வாழ்விற்காக, மகிழ்ச்சியான வாழ்விற்காக, ஆனந்தமான வாழ்விற்காக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அதைத்தான் நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்மையிலே நவம்பர் மாதம், இந்த வருடம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி 2023, இந்த வருடம் 24 அதை ஆயிடுச்சு இல்லையா? 23ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டில் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி 100 வயது அடைந்த ஒரு மனிதர் இறந்தார் அமெரிக்காவிலே. 100 வயசுல இறக்கிறார். ஒரு சிலர் அவரை மிக பெருமையாக பாராட்டினார்கள். அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்காக அதிகமான பங்களிப்பு செய்தவர் என்று அதிகமாக பாராட்டினார்கள். இன்னும் சிலர் அவனை கொடுமையான கொலைக்காரன் என்று சொன்னார்கள். அவருடைய பெயர் ஹென்றி கிசிஞ்சர் என்பது அவருடைய பெயர், ஹென்றி கிசிஞ்சர். இவருக்கென ஒரு வாழ்க்கை வரலாற்று பின்னணி இருக்கின்றது. இவர் பிறந்தது 1938ஆம் ஆண்டு ஜெர்மனியிலே பிறந்தார். யூத குடும்பத்திலே பிறந்தார். ஜெர்மனியிலே அப்பொழுதுதான் ஹிட்லருடைய ஆட்சி நடக்கின்றது. யூதர்கள் எல்லாம் துன்புறுத்தப்படுகின்றார்கள். 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது நமக்கு வரலாற்றிலிருந்து தெரியும். அதுவும் மிக கொடுமையாக கேஸ் சேம்பர்ல எல்லாம் அடைத்து கொடுமையாக கொலை செய்தார்கள். குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், எந்த வித்தியாசமும் இல்லாமல் வீடு வீடாக சென்று கைது செய்து கொலை செய்தார்கள். 60 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்படி கொலை செய்யப்பட்டவர்களில் தப்பித்து கொண்டவர் இவர். இவருடைய குடும்பம் அமெரிக்காவிலே தஞ்சம் அடைந்தது. அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்காவிலேயே தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார்கள். ஒரு அகதியாக வாழ்க்கை என்பது நமக்கு தெரியும் இல்லை? அவர் அகதிகள் முகாமில் இருந்து கொண்டு வேலைக்கு சொல்ல முடியாது, தேவையான உணவு கிடைக்காது. அதுவும் மிக கடினமான ஒன்று. உயிருக்கு பயந்து ஜெர்மனிலிருந்து அமெரிக்கா வர்றாங்க. அமெரிக்காவில் அகதியாக வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார்கள். இவர் என்ன செய்கின்றார்? இந்த ஹென்றி கிசிஞ்சர் என்பவர் 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கின்ற பொழுது 1939 45ஆம் ஆண்டு வரை 2ஆம் உலகப் போர் நடக்கின்றது. அப்பொழுது அவருக்கு ஏதேசம் 17 வயது. அந்த 17 வயதிலே படையிலே சேர்ந்து ஜெர்மானியர்களுக்கு எதிராக போரிட்டு தங்களை துன்புறுத்திய ஜெர்மானியர்களை பழி வாங்குகின்றார். 2ஆம் உலகப் போரிலே ஜெர்மனி தோற்றுவிடுகின்றது. அமெரிக்காவினுடைய பலம் கைவோங்குகின்றது. இவர் மெதுவாக எப்படியோ முயற்சி செய்து அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பற்றிய கருத்துக்களை எடுத்துக்கூடக்கூடிய ஒரு குழுவுக்குள்ளே தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றார். அமெரிக்காவுடைய பாதுகாப்பு பற்றிய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு குழு, அந்த குழுவிலே தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றார். அதிலிருந்து அரசிற்கு திட்டங்களை வகுத்து கொடுக்கின்றார். மற்ற நாடுகளோடு உள்ள உறவுகளில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற திட்டங்களை வகுத்து கொடுக்கின்றார். அந்த திட்டங்களில் நிறைய திட்டங்கள் போருக்கான திட்டங்கள். இவருடைய திட்டங்களினால் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் குழப்பங்களும் போர்களும் உண்டாக்கப்பட்டன. வளைகுடா நாடுகளில் குழப்பங்களும் போர்களும் உண்டாக்கப்பட்டன. இவருடைய திட்டங்களால் மட்டும் 30 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். ஜெர்மனியிலே பிறந்தவர். துவக்க காலத்திலே
ஹிட்லருடைய கொடுமையை அனுபவித்தவர், துன்பங்களை அனுபவித்தவர். அதிலிருந்து அவருடைய தலையிலே அவர் ஏற்றி கொண்டதெல்லாம் இந்த உலகத்தில் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் போரிட்டு அடிமையாக்கி சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் அவருடைய மனசிலே இருந்தது. அதனால் எப்பொழுதெல்லாம் மற்ற நாடுகளை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ புதிய புதிய திட்டங்களை வகுத்து கொடுத்து, இன்றைக்கும் தெரியும் அமெரிக்கா ஏதாவது ஒரு விதத்திலே நாடுகளில் குழப்பங்களை உண்டாக்கி ஆட்சியை கவிழ்ப்பதும் தாங்கள் விரும்பியதை நடத்துவதும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு திட்டமிட்டு கொடுத்தவர் இவர் ஒருவருடைய திட்டத்தினால் 30 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த உலகம் சிறு பிள்ளையிலிருந்தே அவருக்கு காட்டிய வழி என்பது வன்முறை. இந்த வன்முறையை வைத்துத்தான் மற்றவர்களை கீழடக்க முடியும், சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்று அவர் நினைத்து கொண்டார். அதை செய்து காட்டினார். அந்த ஒரு செயலால் 30 லட்சம் மக்கள் மாய்ந்து போனார்கள், மடிந்து போனார்கள். நம்முடைய புனிதருடைய வாழ்வுக்கு வரும். நிச்சயமாக நம்முடைய புனிதருடைய வாழ்வை, ஞானப்பிரகாசருடைய வாழ்வை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒவ்வொரு விழாக்கள் கொண்டாடுகின்ற பொழுதும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இருந்தாலும் இன்றைக்கு நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் நம்ம புனிதருடைய வாழ்வை பற்றி. நம்முடைய புனிதர் பிறந்தது 1564. சரிதானே? எந்த தேசம், எந்த நாட்டில் பிறந்தார்? பிரான்ஸ் தானா? எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, கேள்விப்பட்டது இல்லையோ? 1568 பிரான்ஸ் நாட்டிலே பிறக்கின்றார் புனிதர். ஒரு உயர்ந்த குடும்பத்திலே பிறக்கின்றார். நோபல் ஃபேமிலி என்று சொல்லுவார்கள், அரிஸ்டோகிராட் ஃபேமிலி என்று சொல்லுவார்கள். அதிகார பலமும் பணபலமும் கொண்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே பிறப்பெடுக்கின்றார். அவர் பிறப்பெடுக்கின்ற அந்த காலகட்டம் 15-16ஆம் நூற்றாண்டு என்பதை என்ன சொல்லுவார்கள்? தி ஏஜ் ஆஃப் ரெனெசன்ஸ். இந்த உலகம் புதுமையை தேடுகின்ற ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் போர்களும் நிறைய நடக்கின்றன. ஐரோப்பியர்கள் நாடு பிடிக்கவும் ஆரம்பிக்கின்றார்கள். ஸ்பெயின் தேசத்தவர்கள் ஒரு பக்கமாக நாடு பிடிக்கின்றார்கள், போர்ச்சுகீசியர்கள் இன்னொரு பக்கமாக நாடு பிடிக்கின்றார்கள். போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவிற்கும் வந்து சேர்ந்தார்கள். இந்த நாடு பிடிக்கின்ற ஒரு படலம் நடக்கின்றது. எனவே ஒருபுறம் போர் என்பது கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இந்த உயர்ந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்பது போர். எனவே புனித ஞானப்பிரகாசியாருக்கும் 4 வயதிலேயே கையிலே சின்ன துப்பாக்கி கொடுக்கப்படுகின்றது. 4 வயதிலேயே அவர் கையிலே துப்பாக்கி கொடுக்கப்படுகின்றது. 5 வயதிலேயே அவருடைய தந்தை இராணுவ முகாமிலே கொண்டு விட்டு விடுகின்றார். எதற்காக? பயிற்சி பெறுவதற்காக, இராணுவ பயிற்சி பெறுவதற்காக. அந்த 5 வயது சிறுவன் இந்த பரேடன் நடப்பாங்க இல்லையா, அதில் இந்த சிறுவன் நடப்பதை பார்த்து அவருடைய அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ மிடுக்காக நடக்கின்றான் என்று ரொம்ப சந்தோஷம். எனவே ஞானப்பிரகாசியார் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த உலகம் விரும்புவதை தந்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். நீ பெரிய வீரனாக வேண்டும். வீரனாக சொன்னால் எல்லாரும் நாடு பிடிப்பதற்காக போருக்கு செல்கின்றார்கள். நீயும் போருக்கு சென்று வெற்றியடையக்கூடிய சிறந்த வீரனாக வேண்டும் என்பது கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்பாவால். இந்த உலகம் என்ன கற்றுக் கொடுத்தது? அன்றைய இந்த ரெனெசன்ஸ் பீரியட் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டம், உலகம் புதுப்படைப்பாக மாற வேண்டும் என்று எண்ணிய சிந்தனையாளர்களால் உருவாக்கப்படுகின்ற அந்த காலகட்டத்திலே இன்பம், உலக இன்பங்களை அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்பது கற்றுக் கொடுக்கப்பட்டது. எனவே சிறு வயதிலிருந்து அவருக்கு ஊட்டப்பட்டது என்பது இந்த 2 தான். உலக இன்பங்களை நீ அனுபவிக்க வேண்டும், அதற்காக நீ செல்வத்தை வைத்துக்கொள், அதற்கு மேலாக வலிமையை வைத்துக்கொள், வலிமை உனக்கு ஆயுதமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது ஞானப்பிரகாசியாருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதையும் ஆசையோடு எதிர்கொண்ட அவர் ஒரு காலகட்டத்திலே மனமாற்றம் என்பது வருகின்றது. நோய்வாய்ப்படுகின்றார். நோய்வாய்ப்பட்ட பிறகு புனிதர்களுடைய வாழ்க்கையை வாசிக்க ஆரம்பிக்கின்றார். ஏதோ ஒரு வேலை விஷயமாக பிரான்சிலிருந்து ஸ்பெயின் நாட்டிற்கு அவருடைய குடும்பம் செல்லுகின்றது. ஸ்பெயின் நாட்டிலே கப்புச்சியன்ஸ் ஃபாதர்ஸோடு ஒரு தொடர்பு, கப்புச்சியன் சபையை சேர்ந்த துறவர சபை அருள்பணியாளர்களோடு ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது. உயர்ந்த குடும்பம் அல்லவா, தொடர்பு ஏற்படுகின்றது. அந்த சபையிலே சேர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இயேசு சபை குருக்களுடைய பணிவாழ்வை பற்றி வாசிக்கின்றார். இயேசு சபையிலே சேர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். குடும்பமோ அதை எதிர்க்கின்றது. நீ துறவரத்திற்கு செல்லுவது வேண்டாம் என்று மறுத்து விடுகின்றார்கள். அங்கே அப்பாவுக்கு அது பிடிக்கவே இல்லை, குடும்பத்தில் யாருக்கும் பிடிக்கவில்லை. எனவே எல்லோரும் அவரை எப்படியாவது அவருடைய மனதை மாற்றிவிட வேண்டும், இந்த குருத்துவத்திற்கு என்று அவர் சென்று விடக்கூடாது என்பதில்
அதிகமாக கவனம் செலுத்தி அவருக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் அவர் பிடிவாதமாக அதை விடுவதாக இல்லை. எப்படியுமே துறவுமடத்தில் நான் சேர்ந்தே ஆவேன் என்று பிடிவாதமாக பிடித்துக் கொள்ளுகின்றார். அங்கே அப்பா சொல்றாரு, சரி சாமியார் ஆகிறதே ஆகிற ஒரு மறைமாவட்ட குருவாக. நம்ம ரெண்டு வித்தியாசம் உண்டு, டைசன் பிரீஸ்ட், ரிலிஜியஸ் பிரீஸ்ட். மறைமாவட்ட குருக்கள், துறவர குருக்கள். நீ துறவர குருவாக மாற வேண்டாம், மறைமாவட்ட குருவாக மாறினால் உனக்காக ஒரு மறைமாவட்டத்தையே உருவாக்கி கொடுக்கின்றேன். அவ்வளவு தூரம் அதிகார பலம் பொருந்தியவர்கள். அன்றைக்கு அதிகாரம் பலம் பொருந்தியவர்கள் தாங்கள் விரும்பியவர்களை ஆயராக நியமிக்க முடியும். அதில் அப்பா சொல்றாரு, நீ துறவர சபை குருவாக வேண்டாம், மறைமாவட்ட குருவாக மாறிவிடு. அப்படி என்றால் உனக்காக ஒரு டைசிஸை நான் உருவாக்கி தாரேன் என்று. அவர் அதையும் மறந்து விட்டார். ரோமை பேரரசு என்பது ஆட்சி புரிகின்ற அந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ரோமை பேரரசை சில உரிமைகள் கொடுத்திருந்தது. நமக்கு பவுலடியாருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். பவுலடியாரை ஒரு இடத்திலே கசையால் அடிக்கின்ற பொழுது சொல்லுவார், எனக்கு எதிராக சரியான நீதி சொல்லாமல் கசையால் அடித்தீர்கள், நான் ரோமை குடிமகன். ரோமை குடிமகனுக்கு என்று தனிப்பட்ட சிறப்பு உண்டு. அந்த தனிப்பட்ட சிறப்பு என்பது ஞானப்பிரகாசியாருக்கும் உண்டு. ஞானப்பிரகாசியார் தன்னுடைய 17வது வயதிலே இயேசு சபையில் சேருகின்ற பொழுது எனக்கு எந்த இந்த சிறப்பு உரிமைகளும் வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விட்டு சேருகின்றார். எனவே ஞானப்பிரகாசியாருடைய ஒரு இளமை காலத்தை பார்த்தீர்கள் என்றால், இந்த உலகம் விரும்பியது போரிலே நீ துணிந்து வெற்றி கொள்ளுகின்றவனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய செல்வம் உன் கையிலே இருக்கின்றது, அதை அனுபவிப்பதற்காக நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் இவை எல்லாம் வேண்டாம், தனக்கு இருக்கின்ற சிறப்பு உரிமைகள் கூட வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விட்டு சபையில் சேர்ந்தார். ரோமைக்கு அனுப்பப்பட்டார். ரோமைக்கு அனுப்பப்பட்ட பொழுது அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த 5ஆம் சிக்ஸ்துஸ் உடனடியாக போய் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த அளவுக்கு அதிகார பலம். ரோமைக்கு படிப்பதற்காக இயேசு சபையில் சேர்ந்த பொழுது அனுப்பப்படுகின்ற பொழுது உடனடியாக போய் அப்பொழுது உள்ள திருத்தந்தையை சந்திப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்ப இவ்வளவு அதிகாரம், இவ்வளவு பணம் இருந்தும் அதையெல்லாம் தூசு என்று உதறிவிட்டு இயேசு சபையிலே சேர்ந்தார் அல்லவா? அதுதான் அவர் பெற்றுக்கொண்ட ஆன்மீகம் என்பது, அவர் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவனுடைய வழி என்பது. இந்த உலகம் காட்டிய வழியை விட்டு நான் முதல்ல சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், உலகம் அவனுக்கு வெறுப்பை கொடுத்தது, அந்த வெறுப்பையே அவன் திருப்பி கக்குகின்றான். 30 லட்சம் பேரை கொள்றான். ஆனால் ஞானப்பிரகாசியாருக்கு அப்படி அல்ல. இந்த உலகம் கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது வித்தியாசமானது. ஆனால் அவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தனக்கென ஒரு ஆன்மீக வாழ்வை தேடிக்கொண்டு வாழ்கின்றார் அல்லவா? அந்த வாழ்வு இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அவரை இன்றைக்கு நம்முடைய பாதுகாவலராக வைத்து புகழ்கின்றோம் என்றால் அவருடைய வாழ்க்கை தான் ஒரு காரணம். சிறு வயதிலே இறந்து விட்டார். அப்படி இறந்தாலும் இன்றைக்கு உயர்ந்த புனிதராக மதிக்கப்படுகின்றார் என்றால், அந்த காலகட்டத்திலே தொற்று நோய்களால் மக்கள் செத்து விழுகின்ற பொழுது உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை. சபையில் உள்ள அதிபர்களும் நீ போய் எந்த உதவியும் செய்ய வேண்டாம் என்று தடுக்கின்றார்கள். அதையும் தாண்டி போய் உதவி செய்கின்ற அவரை சொல்றாரு, ஞானப்பிரகாசியார் சொல்றாரு, இந்த துர்நாற்றம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை, ஆயினும் கிறிஸ்துவுக்காக நான் இதை செய்கின்றேன் என்று. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனப்பாங்கை உருவாக்கி கொண்டார். உலகத்தினுடைய போக்கில் சென்றதால் அல்ல, இயேசுனுடைய பாதையில் அவர் பயணித்ததால். நான் முதல்ல சொன்ன எல்லாருமே தேடுறது மகிழ்ச்சி, நாமும் தேடுவது மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி என்பது எல்லோருக்கும் வேண்டும். நம்முடைய ஆரோக்கியமான வாழ்விற்கு மகிழ்ச்சி என்பது மிக மிக தேவையான ஒன்று. நீங்கள் விஞ்ஞானத்தின்படி பார்த்தீர்கள் என்றால், விஞ்ஞானத்தின்படி என்ன சொல்லுகின்றார்கள்? உடம்பிலே சில சுரப்பிகள் சுரக்கின்றன. இந்த சுரப்பிகள் எல்லாம் சரியாக சுரந்தால்தான் நம்முடைய வாழ்வு என்பது ஆரோக்கியமாக இருக்கும். அதிலும் மகிழ்ச்சிக்கான சுரப்பிகள் என்று இருக்கின்றது. மகிழ்ச்சிக்காக 4 சுரப்பிகள் நம்முடைய உடலிலே இருக்கின்றன. அந்த 4 சொல்லுகின்றார்கள். ஒன்று செரட்டோனின் என்கின்ற ஒரு சிறப்பி. நீங்கள் இரக்க குணம் உடையவராக இருந்தால், ஜாலியாக டூர் போனீங்கன்னா, நல்ல அறுசுவை உணவு சாப்பிட்டால், உடற்பயிற்சி சந்தோஷமாக உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது இந்த சுரப்பி சுரக்கின்றது. டோப்பமைன் என்கின்ற ஒரு சுரப்பி இருக்கின்றது. எல்லோரோடு அன்போடு பழகுகின்ற பொழுது ஒரு தென்றல் காற்று வீசுது, கடற்கரையில் போய் உட்கார்ந்து அந்த காற்றை அனுபவிக்கின்றீர்கள், இரக்க செயல்களை செய்கின்றீர்கள். இப்படிப்பட்ட வேளையிலே இந்த டோப்பமைன் என்கின்ற ஒரு சுரப்பி சுரக்கின்றது. எண்டோர்ஃபைன் என்கின்ற ஒரு சுரப்பி இருக்கின்றது.
நல்ல ஜாலியாக சிரிக்கிறீங்க, ஜோக்கெல்லாம் பார்த்து சிரிக்கிறீங்க, தியானம் செய்கிறீங்க. இப்படிப்பட்ட நேரங்களிலே இந்த சுரப்பியானது சுரக்கின்றது. ஆக்சிடோசின் என்கின்ற ஒரு சுரப்பி அன்பு செய்கின்ற பொழுது, நீங்கள் ஜோக்கை சொல்லி பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, நண்பர்களோடு உறவாடுகின்ற பொழுது இந்த சுரப்பி சுரக்கின்றது. இப்படி 4 விதமான சுரப்பிகள் நம்முடைய மகிழ்ச்சிக்கான சுரப்பிகள். நீங்கள் கோபப்படும் போது, ஆத்திரப்படும் போது, சண்டையிடுகின்ற பொழுது இந்த சுரப்பிகள் எல்லாம் சுரக்காது. அதனால் உடம்புக்கு சரியான ஆரோக்கியம் கிடைக்காது. கோபப்படுகின்ற பொழுது, பழி வாங்குகின்ற பொழுது, பிறருக்கு எதிராக புரணி பேசுகின்ற பொழுது சுரக்கக்கூடிய சுரப்பிகள் எல்லாம் எதிர்மறையான சுரப்பிகள். அது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல என்ன சேர்க்கும்? விஷத்தை சேர்க்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். சரி, இந்த 4 விதமான மகிழ்ச்சியின் சுரப்பிகள் சுரப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷமான காரியங்களை செய்ய வேண்டும். நாம் இவ்வளவு அழகாக மின் அலங்காரங்களோடு, நிறைய கலை நிகழ்ச்சிகளோடு ஒரு விழாவை கொண்டாடுகின்றோம் என்றால் அதுவும் மகிழ்ச்சி தருகின்ற ஒன்று. பிறருக்கு உதவி செய்கின்றோம், அன்போடு பழகுகின்றோம், நல்ல நட்புறவை உருவாக்குகின்றோம், அதுவும் மகிழ்ச்சி தருகின்ற ஒன்று. சொந்த பந்தங்கள் எல்லாம் வருகின்றன, எல்லோரோடும் இணைந்து சமைத்து சாப்பிடுகின்றோம், அதுவும் மகிழ்ச்சி தருகின்ற ஒன்று. சில இடங்களில் கச்சேரி எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா? சினிமா பாட்டு கச்சேரி, ஆடல் பாடல் எல்லாம் வைக்கிறாங்க. எல்லாமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. ஆனால் எந்த மகிழ்ச்சி நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று? எந்த மகிழ்ச்சி ஆன்மீகத்தை சார்ந்து போகக்கூடிய மகிழ்ச்சி? எந்த மகிழ்ச்சி ஆடம்பரத்தை சார்ந்து போகக்கூடிய மகிழ்ச்சி? இதைத்தான் நம்முடைய கண்முன்னே ஆழமாக கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுக் கொடுப்பது அதுதான். இறைவாக்கினர் வழியாக அந்த மக்களுக்கு சொல்லப்படுகின்றது, இஸ்ராயல் மக்களுக்கு, நான் உங்களை நீங்கள் அடிமைகளாக இருந்த எகிப்திலிருந்து விடுதலை செய்து பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அதனால் இது நீங்களாக போரிட்டு வெற்றி பெற்று எடுத்துக்கொண்டது அல்ல, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அதனால எகிப்திலே நீங்கள் அடிமைகளாக இருந்தீர்கள், இங்கேயும் மற்றவர்களை அடிமைப்படுத்தக்கூடாது. நிறைய நேரங்களில் ஏற்கனவே அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் மற்றவர்களையும் தாங்கள் அதிகாரத்திற்கு வருகின்ற பொழுது அடிமைப்படுத்த விரும்புவார்கள். அதான் இந்த 100 வயதிலே செத்த அந்த கிங்ஸர் என்கின்ற ஆள் செய்தது. ஆனால் கடவுள் அவர்களுக்கு என்ன சொல்லுகின்றார்? உங்களிடையே அந்நியன் ஒருவன் இருக்கின்றான் என்றால் அவனுக்கு அதிகமான விலைக்கு உணவு விற்காதே, அவனுக்கு நீ காசு கடன் கொடுத்தால் வட்டி வாங்காதே, அவனை விருந்தினர் போல் கவனித்துக்கொள். ஏனெனில் நீயும் அந்நியனாக இருந்து துன்பப்பட்டாய், அந்த நாட்களை நினைவில் கொள். உன்னை நான் இங்கு அழைத்து வந்திருக்கின்றேன், உனக்கு நல்லதொரு நாட்டை கொடுத்திருக்கின்றேன், யாரையும் அடிமைப்படுத்தாதே, அன்பு செய் என்று கடவுள் அவர்களுக்கு ஆணையிடுகின்றார். இன்றைய முதல் வாசகம். அப்படி என்றால் நாம் மகிழ்ச்சியை பெறுகின்றோம் என்றால் இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? ஒரு ஆலயத்திலே திருவிழா கொண்டாடினார்கள். திருவிழா கொண்டாடுகின்ற பொழுது கச்சேரி நடத்தினார்கள். இங்கே இருக்குது இல்லையா, பல ஊர்களில் இருந்து கூப்பிட்டு நடன போட்டி நடத்தினாங்க. நடன போட்டியிலே நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஒருத்தன் ஒரு கல்லை தூக்கி போட்டான். ஏதோ ஒரு குழு ஆடுகின்ற பொழுது ஒருவன் ஒரு கல்லை தூக்கி போட்டான். அதிலே அடி நடந்தது. மகிழ்ச்சியா முடிஞ்சுதா இல்லையா? மகிழ்ச்சிக்காக ஆடப்பட்ட ஆட்டம் கடைசியில் அடிதடியில் முடிஞ்சது. வாழ்க்கை முழுசும் இந்த வெறுப்பும் விரக்தியும் தான் மனசில் இருக்கேன் இல்லையா? அவன்தான் வந்து இதெல்லாம் குழப்பிட்டான். அன்னைக்கு நான் அடி வாங்கினேன், திருநாளிலே கூட்டத்தில் என்னையை அடிச்சு போட்டாங்கன்னா அடி வாங்கினேன். இந்த வெறுப்பும் விரக்தியும் தான் மனதில் இருக்குமே தவிர மகிழ்ச்சி என்பது அங்கே இருக்காது. இப்போ மகிழ்ச்சி இல்லைன்னா இந்த மகிழ்ச்சிக்கான சுரப்பிகளை நாங்கள் சுரப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அண்மையிலே திருவனந்தபுரத்திலே அங்குள்ள பல்கலைக்கழகத்தில், திருவனந்தபுரம் கேரளா பல்கலைக்கழகத்திலே ஆண்டு விழா கொண்டாடினார்கள். சினிமாவில் பாடக்கூடிய ஒரு பாடகியை கொண்டு வந்தார்கள். மாணவர்களுடைய கூட்ட நெரிசல், பயங்கரமான கூட்ட நெரிசல் கட்டுக்கடங்க முடியவில்லை. 4 பேர் செத்து போனாங்க. 64 பேர் காயமுற்று மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார்கள். மகிழ்ச்சிக்கான ஒரு கொண்டாட்டம் கடைசியில் துன்பத்தில் போய் முடியுது. நிறைய மகிழ்ச்சிக்கான கொண்டாட்டங்கள் துன்பத்தில் முடிவடையும். நாம் கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்கள் கூட பலருக்கு வேதனையாகவே இருக்கும். அதிகமாக வரி போடுகின்ற பொழுது, பெரிய ஆலயத்தை கட்டுகின்றோம், அதிகமான வரி போட்டால் ஏழைகளுக்கு அந்த வரியை கட்டுவது கஷ்டம் என்றால் வாழ்க்கை முழுசும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, எங்களை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நன்கொடையாளர்கள் நல்ல மனதோடு நன்கொடையாளர்கள் கொடுத்து கொண்டாடுகின்ற பொழுது பிரச்சனை இல்லை. இயலாதவர்களுக்கு வரி என்று வருகின்ற பொழுது அவங்க வாழ்க்கை முழுசும் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? எந்த கொண்டாட்டங்களும் பல வேளைகளில் நிலையான மகிழ்ச்சியை தருவதாக இல்லை. கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்றார்கள், 10 லட்சம் செலவு பண்ணி குடில் கட்டுறாங்க. அந்த 10 லட்சத்துக்கு இப்போ சில ஊர்களில் செய்கிறாங்க ஏழைக்கு ஒரு குடில் என்று.
ஆலயத்திலே பெரிய குடிலை கட்டுவதை விட ஏதாவது ஒரு ஏழைக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்து கிறிஸ்துமஸ் அன்றைக்கு 24ஆம் தேதி போய் அந்த வீட்டை திறந்து வைத்து ஏதோ இயேசுவுக்காக ஒரு குடிலை திறந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றார்கள். அது நிலையான மகிழ்ச்சி இல்லை. அந்த வீட்டை பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த ஆண்டு இந்த பங்கு வேறுவை இருக்கின்ற பொழுது இப்படி ஒரு அருமையான காரியத்தை செய்திருக்கின்றோம் என்று காலம் முழுவதும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தியாக அது இருக்கும். 10 லட்சத்துக்கு குடிலை கட்டிட்டு அடுத்த நாள் கிறிஸ்துமஸ் முடிஞ்ச உடனே எல்லாம் குப்பையில் அடகும் இல்லையா? அது என்ன மகிழ்ச்சியை தரும்? கணநேர மகிழ்ச்சி, சிறிது நேர மகிழ்ச்சி. அப்படி என்றால் நமக்கு எது நிறைவான மகிழ்ச்சியை தருமோ அந்த செயல்களை செய்கின்ற பொழுதுதான் கடவுள் நமக்கு காட்டிய வழியிலே பயணிக்கின்றோம். இல்லை என்றால் இந்த உலகம் காட்டுகின்ற வழியிலே பயணிக்கின்றோம். ஒரு கிறிஸ்துமஸ் வந்து விட்டது என்றால் கொண்டாட்டங்கள், நிறைய கொண்டாட்டங்கள், பரிசு வழங்குதல், கிறிஸ்துமஸ் தாத்தா கொண்டாட்டம், கேக்கு விட்டுறது கொண்டாட்டம், பஜனை எடுப்பது, எல்லா இடமும் மின்விளக்கு அலங்காரங்கள், குடில் கட்டுவது, ஸ்டார் கட்டுவது, நிறைய கொண்டாட்டங்கள், ஆடம்பரங்கள் மிகுந்து போய் இருக்கின்றது. ஆன்மீகம் கடைசியில் அந்த ஊறுகா மாதிரி ஏதோ ஒரு மூலையில போய் உட்கார்ந்துருக்கு இல்லையா? ஒரு கிறிஸ்துமஸ் திருப்பலியோடு ஆன்மீகம் முடிந்து விடுகின்றது. ஆன்மீகம் இல்லாத ஆடம்பரங்களால் எப்படி இந்த வாழ்வு அழகு பெற முடியும்? திருவிழா கொண்டாட்டங்களும் பல இடங்கள் அப்படிதான். ஆடம்பரங்கள் மிகுந்து போய் விடுகின்றன. ஆன்மீகம் என்பது சுருங்கி போய்விடுகின்றது. அந்த ஆன்மீகமும் திருப்பலி வழியாக, மறைகுறள் வழியாக அல்லது வேறு நாம் செய்கின்ற அருட்செயல்கள் வழியாக அந்த ஆன்மீகங்கள் கூட பல வேளைகளில் வெளியே போய் ஆலயத்தை விட்டு வெளியே போய்விட்டால் ஒன்றும் இல்லாமல் ஆகி போய்விடுகின்றது. அங்கே போய் பழைய சண்டையும் பழைய பிரச்சனையும் தான். அப்படி என்றால் ஆடம்பரத்தில் இவ்வளவு வளர்ந்திருக்கின்றோம், ஆன்மீகத்தில் நாம் வளரவில்லையே. எனவே இந்த உலகம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற வழி என்பது நிலையான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வழி அல்ல. ஏதோ தவறான ஒரு பாதையை காட்டுகின்றது. சரியான ஒரு பாதையிலே, சரியான ஆன்மீகத்திலே வளர்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக மிக தேவையான ஒன்று. முன்னிலையிலே வாசிக்கப்பட்டது போல இன்னொன்று அன்பு. அன்பு வழியாக இந்த ஆன்மீக பாதையிலே நாம் வளர வேண்டும் என்று கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அந்த அன்பில் நம்மால் வளர முடிகின்றதா? நாம் எல்லோரும் அன்பு செய்கின்றோம், சந்தேகமே இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்கின்றார்கள், பிள்ளைகள் பெற்றோரை அன்பு செய்கின்றார்கள், கணவன் மனைவி அன்பு செய்கின்றார், மனைவி கணவனை அன்பு செய்கின்றார். அன்பு என்பது நம்மிடம் இல்லை என்று யாரும் குறை சொல்ல முடியாது இல்லையா? எல்லாரிடமும் அன்பு இருக்கின்றது. ஆனால் இந்த அன்பிலே ஒரு குறை இருக்கின்றது. அது ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். அதை எவ்வளவு தூரம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது எனக்கு தெரியாது. அண்மையிலே ஒரு குடும்பத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் பெண்மகளுக்காக குடும்பத்திலே கல்யாணம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு தான் காதலித்த ஒரு மகனோடு ஓடி போய் விடுகின்றாள். குடும்பத்துக்கு பயங்கர வெறுப்பு இல்லையா? அந்த மகளுக்கு மேல பயங்கரமான வெறுப்பு. 10 மாதம் சுமந்து 22 வயது வரை வளர்த்த பெற்றோருக்கு இனிமேல் இவள் எங்கள் குடும்பத்தில் இல்லை, இவள் செத்து விட்டாள் என்றே சொல்லிவிட்டார்கள். தலை முழுகிவிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தலை முழுகிவிட்டேன். மகனுக்கு திருமண ஏற்பாடு செய்கின்றார்கள். அப்போ என்கிட்ட அந்த கதையை சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், சரி இந்த திருமணம் நடக்குது, மகள் எப்படி இருக்கின்றால், மகளுக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குது, நல்லா இருக்கிறாங்க. சரி உங்களுக்கு ஒரு பேரன் பிறந்திருக்குன்னா அந்த பேரனை பார்த்தீங்களா? அது இப்படி நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு அவங்களுக்கும் தொடர்பே கிடையாது. பொதுவாக ஒரு குழந்தை பிறந்த பிறகு நிறைய நேரங்களில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவு பற்றி ஏதாவது ஒரு விதத்தில் ஒட்டி கொள்ளுவார்கள். அப்படி ஒட்டி கொள்ளுகின்ற ஒரு மனநிலை கூட இங்கே இல்லை. மன்னிப்பு என்பதை கிடையாது என்பது போல் முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டார்கள். இந்த அன்பை எப்படி சொல்லுவீர்கள்? இது உண்மையான அன்பா? தான் சொல்லுவது போல் கேட்பது வரை அன்பு. எப்பொழுது தன்னுடைய சொல்லுக்கு மாற்றாக ஒன்று செய்யப்பட்டதோ உடனே வெறுப்பு. அது உண்மையான அன்பா? உங்களை பற்றி புகழ்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள், அதுவரை அன்பு. எப்பொழுது உங்களுடைய தவறை சுட்டி காட்டுகின்றார்களோ அப்பொழுது வெறுப்பு. அப்படி என்றால் இது உண்மையான அன்பா? வீட்டிலே 2 பேர், அந்த 2 பேரும் அண்ணன் தம்பி, மிக சிறப்பாக 2 பேரும் ஒற்றுமையோடு வாழ்கின்றார்கள், ஊரெல்லாம் மெச்சுகின்றார்கள். இதுபோல ஒற்றுமையான அண்ணன் தம்பியை பார்த்ததே இல்லை என்று மெச்சுகின்றார்கள். சொத்து பங்கு வைக்கின்ற பொழுது வெட்டுக்கத்தியை தூக்கிடுறாங்க. இது அன்பா? நம்மிடம் இருப்பது அன்பு அல்ல. இது ஒரு விதமான குறைபாடுள்ள ஒரு அன்பு. நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப ஒருவர் செயல்படுவது வரை அன்பு செய்கின்றோம். எப்பொழுது எண்ணத்திற்கு மாறாக செல்கின்றார்களோ அப்பொழுது அன்பில்லை என்றால் அது உண்மையான அன்பில்லை. அப்படித்தானே?
தன்னை ஊடுருவிய குத்தியவனையும் ஆண்டவரே இவன் அறியாமல் செய்கின்றான், இவனை மன்னியும் என்று சொல்லுகின்ற இயேசுவினுடைய அன்பு உண்மையான அன்பு. தன்னை முத்தமிட்டு காட்டி கொடுப்பதற்கு வருகின்ற யூதாசையும் நண்பா என்னை முத்தமிட்டா காட்டி கொடுக்கின்றாய் என்று கேட்டாரே, அது அன்பு. இவனை எனக்கு தெரியவே தெரியாது என்று கைகளை விட்ட பேதுருவை மீண்டும் தன்னுடைய சீடனாக அழைத்து நற்செய்தியை எடுத்துச் சொல்லுகின்ற திருச்சபையுடைய தலைவராக வைக்கின்றாரே, அது அன்பு. இப்போ நமக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் அன்பு செய்கின்ற ஒரு மனநிலை வருகின்ற பொழுதுதான் உண்மையான அன்பாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்பெல்லாம் உண்மையான அன்பு இல்லை. அந்த இயேசுனுடைய அந்த தியாக அன்பு, பகைவனையும் மன்னிக்கின்ற அன்பு, தனக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அன்பு, அந்த அன்பில் தான் உண்மையான ஆன்மீகம் வளர முடியுமே தவிர, நாம் விரும்பியதை செய்கின்ற பொழுது அன்பு, விரும்பாததை செய்கின்ற பொழுது வெறுப்பு என்றால் அந்த அன்பிலே என்ன ஆன்மீகம் வளர முடியும்? ஒரு கணவன் அலுவலகத்திலே வேலைக்கு செல்லுகின்ற பொழுது மனைவியை பற்றி குறை சொல்லி கொண்டே இருப்பான். மனைவி சரியில்லை, இவளோட வாழ்றது பெரிய கஷ்டம், பொண்ணை கட்டித்தர கேட்டால் பேயை கட்டி தந்துட்டாங்க, என் வாழ்க்கையை தொலைஞ்சு போச்சு. இப்படி ஒவ்வொரு நாளும் அலுவலகத்திலே தன்னுடைய நண்பர்களோடு மனைவியை பற்றி குறை சொல்லி கொண்டிருப்பான். 25 வருஷம் ஓடிடுச்சு. அந்த 25வது ஆண்டிலே தன்னுடைய திருமணத்தினுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகின்றான். அதற்காக நண்பர்களை எல்லாம் அழைக்கின்றான். நண்பர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, உன்னை பைத்தியமாக பிடிச்சிருக்கு, ஒவ்வொரு நாளும் அவளை பற்றி மோசமாக சொல்லிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு வெள்ளி விழா கொண்டாடுறேன்னு சொல்கிறேன், எதுக்கு இந்த வெள்ளி விழா? அந்த துக்கத்தை கொண்டாடுறியா இல்லை சந்தோஷத்தை கொண்டாடுறியா? அப்போ அந்த கணவன் சொன்னான், எல்லாம் உண்மைதான், நிறைய குறைபாடுகள் அவளிடம் இருக்கின்றது, ஆனால் அவள் அப்பா அம்மா இல்லாமல் வளர்க்கப்பட்டவள். அந்த இளம் வயதிலே அப்பா அம்மாவிடமிருந்து கிடைக்க வேண்டிய அன்பு அவளுக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது திருமண பருவத்திற்கு வந்துவிட்டால், வழக்கமாக அப்பா அம்மா கூட வாழ்ந்தால் குடும்பம் என்பது எப்படி இருக்கும் என்பது ஒரு குழந்தைக்கு தெரியும். ஆனால் இவள் அப்பா அம்மாவோடு வாழ்ந்தவள் அல்ல, ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவள். அதனால குடும்பம் எப்படி இயங்கும் என்பது அவளுக்கு தெரியாது. இதை விட ஒரு பெரிய கஷ்டம், அவள் என்னிடம் கணவனுடைய அன்பை எதிர்பார்ப்பதை விட அப்பா அம்மாவிடம் இழந்துவிட்ட அன்பை எதிர்பார்க்கின்றாள். இல்லை, ஒரு மனைவி கணவனிடமிருந்து பெறக்கூடிய அன்பை எதிர்பார்க்கலாம். அப்பாவுடைய அன்பு, அம்மாவுடைய அன்பு, அதெல்லாம் சேர்த்து கணவன்கிட்ட எதிர்பார்த்தா சில நேரங்கள் அவனால் என்ன பண்ண முடியாது, பூர்த்தி செய்ய முடியாது. எனவே அப்படி ஒரு எதிர்பார்ப்பை என்னால் பூர்த்தி செய்ய முடியவில்லை. அதனால் அவளுக்கு பல நேரங்களில் மன அழுத்தம், அவன் நினைக்கிற மாதிரி கணவன் அன்பு செய்யவில்லை என்கின்ற அழுத்தம். இதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் எல்லாம் மனுஷனா? நிச்சயமாக என்னுடைய மனைவியிடம் இவ்வளவு குறைபாடுகள் இருக்கின்றன, இருந்தாலும் நான் அவளை அன்பு செய்கின்றேன். 2 குழந்தைகளுக்கு தாயாக தந்தையாக நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாளை நான் கொண்டாட வேண்டும், ஏனென்றால் கடவுள் எனக்கு கொடுத்த குடும்பம் என்பது மிக மிக அருமையான ஒன்று என்று. இதுதான் அன்பு. இல்லை, எவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த அன்பை கொண்டாடுகின்ற ஒரு மனநிலை இருக்கின்றது இல்ல, அந்த அன்பு. அந்த அன்பு தான் கிறிஸ்து காட்டுகின்ற அன்பு, நாம் வாழ வேண்டிய அன்பு. எனவே இந்த உலகம் காட்டுகின்ற பாதை என்பது மகிழ்ச்சிக்காகத்தான் எல்லா பாதைகளும் காட்டுகின்றன. பல வேளைகளில் இந்த உலகம் காட்டுகின்ற பாதைகள் திடீரென்று விரக்தியை நமக்கு தருகின்றது, அல்லது கோபத்தை, பயத்தை தருகின்றது. இந்த உலகம் காட்டுகின்ற பாதை என்பது உறவுகளை முறிக்கச் சொல்லுகின்றது, பிறரை அழிக்கச் செல்லுகின்றது, அழிவின் பாதைக்கு இட்டுச் செல்லுகின்றது. ஒருவேளை அது மகிழ்ச்சியை கொடுத்தால் கூட அது நிரந்தரமான மகிழ்ச்சி அல்ல, குறுகிய நேர கணநேர மகிழ்ச்சியாக மாறி போய்விடுகின்றது. ஆனால் கிறிஸ்து காட்டுகின்ற பாதையில் பயணிக்கின்ற பொழுது பவுலடியார் சொல்லுவது போல, வேதனையோ விரக்தியோ துன்பமோ இன்பமோ பசியோ சோர்வோ எது இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று சொல்வது போல உறுதியான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை நோக்கி பயணம் செய்வதற்கு, உண்மையிலே அந்த மகிழ்ச்சியில் பயணம் செய்து நம்முடைய பாதுகாவலர் ஞானப்பிரகாசியார் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இந்த பலியிலே இணைந்து ஜெபிப்போம். ஆமீன்.